மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, வானிலை ஆய்வு மையம் வெப்ப அலை தொடர்பாக என்ன எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறாங்க? நிச்சயமாக லாவண்யா, சென்னை வானிலை ஆய்வு மையமானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பம் மற்றும் மழையின் அளவையும் அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்திருக்கிறது. கன்னியாகுமரி பேச்சிப்பாறை பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையினுடைய அளவானது பதிவாகியிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சிற்றாறு பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் அளவு மழையினுடைய அளவு பதிவாகி இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு ஈரோடு பகுதியில் வெப்ப அலை வீசி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. ஈரோடு பகுதியில் மட்டும் 42 டிகிரி செல்சியஸ், அதாவது 107 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவானது பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் 9 இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை தமிழ்நாட்டில் வெப்பம் இயல்பை காட்டிலும் அதிகமாக பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஈரோட்டில் 42 டிகிரி செல்சியஸ், வேலூரில் 41.6 டிகிரி செல்சியஸ், திருப்பத்தூரில் 41.4 டிகிரி செல்சியஸ் என அதிகபட்சமாக 3 இடங்களில் அந்த வெப்பநிலையானது பதிவாகிறது. ஒட்டுமொத்தமாக 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல் கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பமானது பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அதிகபட்சமான வெப்பநிலை இல்லை என்றாலும் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்னையில் வெப்பம் அளவானது பதிவாகி இருக்கிறது. அடுத்த 3 தினங்களுக்கான முன்னறிவிப்பை பொறுத்தளவிற்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு இதே போல்தான் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும். அடுத்த 3 நாட்களுக்கும் இதே வெப்பநிலையானது சமவெளி பகுதிகளில் தொடரும் என்ற ஒரு முன்னறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவிற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலையானது 36 டிகிரி செல்சியஸிலிருந்து 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகக்கூடும் என்ற ஒரு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 106 டிகிரி வரையில் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.